இருக்குன்னு பார்த்தோம்னா முக்கியமாக பார்க்குறது வந்து மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்கில் நம்ம டேட்டாவை லோட் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக வந்து இது வரைக்கும் டேட்டாவை லோட் பண்ணதை எப்படி லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டைரெக்டாக வந்து லேக் ஹவுஸில் வந்து நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து நம்ம சிஎஸ்வியை வந்து டேபிளாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த டேபிளை வந்து நம்ம டேட்டா ஃப்ரேமில் வந்து டேட்டா எப்படி வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டேட்டா வேர்ஹவுஸ்க்கு வரும்போது டேட்டா இன்ஜினியரில் அது பார்த்தோம். டேட்டா வேர்ஹவுஸ்க்கு வரும்போது டேட்டா வேர்ஹவுஸில் நம்ம என்ன பண்ணோம்னா, டேட்டா வேர்ஹவுஸ் கிரியேட் பண்ணி நேரடியாகவே அதில் வந்து சிஎஸ்வி ஃபைலை வந்து ரீட் பண்ணி அந்த டேட்டாவை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்காக ஒரு ஃபைல் டேட்டா ஃபைலை வந்து எப்படி உள்ள வேர்ஹவுஸில் கொண்டு வரும், டேட்டா லேக்கில் கொண்டு வந்து டேட்டா லேக்லேருந்து எப்படி வேர்ஹவுஸுக்கு கொண்டு போயிட்டு வேர்ஹவுஸ்லேருந்து எப்படி டிஎல்எஸ்கியூஎல் வழியாக டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணிவிட்டு அது வந்து கொரி வச்சு ரெஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முன்னாடி பார்த்தது நிறையா ரிப்பீட் ஆகும். எதுக்குன்னா அது வந்து நமக்கு வந்து ஃபெமிலியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் ரிப்பீட் ஆக தான் செய்யும். ஓகே, அதுதான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுடைய கோல் என்ன அப்படின்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி என்ன வந்து சேல்ஸ் நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறத ரீஜனில் எல்லா ரீஜன்லையும் பார்க்கணும். நாம் அச்சீவ் பண்ணுற ஆப்ஜெக்டிவ் என்னென்னா, அண்டர்ஸ்டாண்ட் த சேல்ஸ் ட்ரெண்ட் அக்ராஸ் வேரியஸ் கேட்டகரி, ஐடென்டிஃபை டாப் செல்லிங் ஐட்டம், ஓகே, மந்த்லி அண்ட் இயர்லி சேல்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கு, ஓகே, கஸ்டமரோட ப்ரெஃபரன்ஸ் என்ன, ஓகே, இது வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்ன இம்பேக்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் நம்ம பார்க்க போகிற ஹை லெவல் டீடைல். ஓகே, அவ்வளோதான் ஸ்லைட். இப்போ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து GitHub பேஜில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டு. இப்போ இந்த டாக்குமெண்ட்டுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா வந்து நான் சொன்ன அந்த கோல் இருக்கு. ஸோ அந்த கோலை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்யூஷன் இருக்கு. லோட் டேட்டா, மேக் வேர் ஹவுஸ் ஸ்கீமா, கிரியேட் அ சோர்ஸ் ப்ரொசீஜர், ஜென்ரேட் அ பவர் பிஐ. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்கிடெக்சர் போட்டிருக்கோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது சூப்பர் மார்க்கெட் டேட்டா வந்து நம்மக்கிட்ட சிஎஸ்வி ஃபைலாக இருக்கு. நாம் அதை ஃபேப்ரிக்ஸ் பைப்லைன் வழியாக உள்ளே கொண்டு வரணும், லேக் ஹவுஸ் உள்ளே கொண்டு வரணும், அப்புறம் நோட் புக்கை வச்சு அதை நம்ம வேர் ஹவுஸ்க்கு மாற்றணும், டேபிளை கன்வெர்ட் பண்ணணும். அப்புறம் ஒரு வேர் ஹவுஸ் கிரியேட் பண்ணிட்டு நாம் ஃபேக்ட் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணோம், அப்புறம் டைமென்ஷன் டேபிள் 3 கிரியேட் பண்ணோம், ஒரு ஸ்டோர் ஃப்ரிட்ஜர் கிரியேட் பண்ணி இந்த டேபிளில் இந்த டேட்டாவெல்லாம் லோட் பண்ணோம், ஒரு பவர் பிஐ ரிப்போர்ட் ஒன்று கிரியேட் பண்ணோம். இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஓகே, ஸோ இது ஹை லெவலில் நம்ம பார்க்குற ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஓகேயா, இப்போ உங்ககிட்ட கொஸ்டின் வரலாம், GitHub பேஜில் எப்படி இந்த ஆர்கிடெக்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பேர் வந்து மெர்மைட் ஆர்கிடெக்சர் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறது. இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கோடை காப்பி பண்ணி ஓகே இப்படி ஒன்று வந்து இந்த பவர் பாயிண்டில் இப்படியே போட்டேன்னா, இந்த இடத்துல போட்டோன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ graph.td ஏலேருந்து இதுக்கு போ பி, ஏபிசி அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணோம். ஸோ ஏன்னா என்ன, இப்போ ஏ டு பி, பி வந்து லேக் ஹவுஸு, பிலேருந்து ஏரோ எங்கே போகணும், சிக்கு போகணும், சிலேருந்து எங்கே போகணும் ஏரோ டிக்கு போகணும், டிலேருந்து ஏரோ எங்கே போகணும் இக்கு போகணும். இப்படியே நம்ம வந்து எதோட நொட்டேஷன் கொடுக்குறோமோ அந்த நொட்டேஷன் தகுந்த மாதிரி இது அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது தனி டாப்பிக்கு, ஜஸ்ட் உங்களுக்கு ஹை லெவலாக சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இந்த இப்படி டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகி அவனா இந்த இதை வந்து நம்ம தூக்கி நம்ம எம்டி ஃபைலில் போட்டோம்னா இந்த மாதிரி டயக்ராமாக வந்துடும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளிஃபைடாக இதை பண்ணலாம். இதுக்கு இப்போ இந்த டெக்னாலஜிக்கு பேர் என்னென்னா, இந்த ஸ்கிரிப்டிங்க்கு பேர் என்ன, மெர்மைட் அப்படின்னு பேர். ஓகே,
ஸோ இந்த மர்மெய்டில் போட்டோன்னா இந்த மாதிரி ஆர்கிடெக்சரை ஈஸியாக நமக்கு கிடைச்சிரும். இது உங்களுடைய இதை பொறுத்தது. ஓகே, இதுக்கு வேணா நம்ம தனியாக இன்னொரு நாளைக்கு ஒரு டாபிக் எடுத்து எப்படி பண்ணுறது, என்ன மாதிரிலாம் ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ நவ் நம்ம ஃபேப்ரிக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபேப்ரிக்கில் நம்ம சில விஷயங்கள் செய்யணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேப்ரிக் போய்டும். இப்போ நான் முன்னாடி சொன்ன ஸ்டோரி லைன் படி அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்டோரி லைனுக்கு நம்ம ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். இல்லை எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஸ்பேஸில் யூஸ் பண்ணுறவங்க எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஸ்பேஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக நம்ம பண்ணணும்னா என்ன பண்ணலாம், ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். அப்போ அந்த ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த ஒர்க் ஸ்பேஸுக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சும்மா மார்க்கெட்டிங் டேட்டா அப்படின்னு ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்கு பேர் கொடுத்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று மட்டும் கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண உடனே நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்ன, இந்த ஃப்ளோ சார்ட் படி நம்ம பண்ண வேண்டியது ஒரு பைப்லைன் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகே, பைப்லைன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும், ஒரு லேக் ஹவுஸ் ஒன்று வேணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லேக் ஹவுஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். நியூ ஐட்டம் போயிட்டு ஒரு லேக் ஹவுஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். பேர் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இதில் வேற டேட்டா பேஸில் வேற எதில் இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை, ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஒர்க் ஸ்பேஸ் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு நமக்கு. இந்த ஒர்க் ஸ்பேஸில் நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பண்ண போகிறது ஒரு ஃபைலில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணிக்குவோம். ஜஸ்ட்டு டேட்டா அப்படிங்கிற பேரில் ஒரு ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணிக்குவோம். ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. திரும்பவும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸுக்கு வந்துடுவோம். ஒர்க் ஸ்பேஸுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேசிக்காக நம்ம ஒரு லேக் ஹவுஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன, ஒரு டேட்டா பைப்லைன். ஏன் நமக்கு டேட்டா எங்கேருந்து வரணும், நம்ம டேட்டா ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், ரைட்? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம டேட்டா எங்கே இருக்கு, நம்ம டேட்டா வந்து கிட்ஹப்ல இருக்கு. ஸோ கிட்ஹப் டு லேக் ஹவுஸ், ரைட்? அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறது. ஸோ அதனால என்ன பண்ணுவோம், கிட்ஹப் டு லேக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பைப்லைன் மட்டும் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ பைப்லைன் கிரியேட் ஆகுது. இந்த பைப்லைன்ல இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பண்ண போறது, நம்ம கிட்டப்லேருந்து டேட்டாவை லேக் ஹவுஸுக்கு காப்பி பண்ணணும். அதுக்கு ஒரு பைப்லைன் மட்டும் பண்ணுவோம். ஓகே, ஜஸ்ட் 1 or 2 செகண்ட்ல அது வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், காப்பி ஆக்டிவிட்டி பண்ணணும், ரைட்? காப்பி ஆக்டிவிட்டி பைப்லைன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த பைப்லைன்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இங்க காப்பி ஃபைல் டு லேக் ஹவுஸ், ரைட்? அதான். ஸோ சோர்ஸ் என்ன கொடுக்கணும், நம்ம சோர்ஸ் ஒன்று கொடுக்கணும். நான் ஆல்ரெடி சோர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இங்க இருக்க யூஆர்எல், ரைட்? இதான் நம்மளுடைய GitHub ரிப்போல இருக்கக்கூடிய அந்த யூஆர்எல். இந்த யூஆர்எல் தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இந்த டேட்டா வரும். ஓகே, இந்த டேட்டா ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ இந்த டேட்டாவை நம்ம லோட் பண்ண போகிறோம். சாரி, இந்த ஃபைலை நம்ம காப்பி பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே போயிட்டு சோர்ஸில் நம்ம ஃபைல் கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், மோரில் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் இன்புட்டு. அந்த இன்புட்டில் நம்ம ஒன் ஆஃப் த இன்புட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இதை பார்க்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட அஷூர் அக்கௌண்ட் இருந்து அந்த அஷூர் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேருந்து ஓகே ஸ்டோரேஜ்லேருந்து எடுக்கலாம். ஓகே, அஷூர் ஸ்டோரேஜ்லேருந்து எடுக்கலாம். ஓகே, டேட்டா லேக் ஹவுஸ் ஸ்டோரேஜ் எடுக்கிறீங்களா, இங்கேருந்து கொண்டு வரலாம் அஷூர்லேருந்து. இல்லை வேறு ஏதாவது ஸ்டோரேஜில் இருந்தாலும் இதை அங்கே வச்சுக்கலாம். ஒருவேளை ஷேர் பாயிண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா ஷேர் பாயிண்ட் ஆன்லைனில் லிஸ்ட் வழியாக நீங்கள் இதை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ எந்த சோர்ஸாக வேணுமோ இருக்கலாம். ஃபார் திஸ் எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஹெச்டிடிபிக்கு போகிறோம். ஹெச்டிடிபியில் போயிட்டு நம்ம டேட்டா சோர்ஸ் என்னவோ அதை பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு கனெக்ஷன் மட்டும் இப்போ கிரியேட் ஆகும். இப்போ கொடுத்துட்டு கனெக்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு கனெக்ஷன் வந்து பின்னாடி வந்துடும், ரைட்? இப்போ கனெக்ஷன் வந்து வந்துருச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணணும், நம்ம கனெக்ஷன் டைப்பில் வந்து எல்லாமே ஓகே. நம்ம இது டெலிமிட்டட் டெக்ஸ்ட்,
ஸோ அதனால டெலிமிட்டட் டெக்ஸ்ட்னு போட்டு ப்ரிவியூ டேட்டா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரிவியூ டேட்டாவில் டேட்டா வந்து இப்போ ப்ரிவியூவில் நமக்கு தெரியும். ஸோ இங்கே டேட்டா தெரியுது. ஓகே, இது வரைக்கும் கிளியர். இப்போ டெஸ்டினேஷன். ஸோ ஃபைல் எங்கேருந்து எடுக்குது அப்படிங்கிறத நம்ம வேலிடேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டார்கெட் எங்கே போய் போடணும், நமக்கு போட வேண்டிய இடம்னு மார்க்கெட்டிங் டேட்டா. ஸோ மார்க்கெட்டிங் டேட்டா எங்கே போடணும், நமக்கு ஃபைலில் போடணும். ஃபைலில் எந்த இடத்துல போடணும் நம்ம ப்ரௌஸ் பண்ணி, ஏன்னா நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், லேக் ஹவுஸை கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால நம்ம லேக் ஹவுஸில் எங்கே இருக்கும்னு தெரியும். அதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ உள்ளே போட போகிறோம். ஸோ லேக் ஹவுஸ்க்குள்ளே வந்தாச்சு. நம்ம டேட்டா ஃபோல்டர் ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அது டேட்டா ஃபோல்டர் எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம இந்த ஃபோல்டரை போட போகிறோம். ஸோ ஒரு செகண்ட் 3 இதில் நமக்கு அந்த ஃபோல்டரு இங்கே வந்துடும். ஃபைல் நேம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பைப்லைன் ஒரு டாபிக் பார்த்தோம். அந்த பைப்லைன் டாப்பிக்கில் ஃபைல் நேமை எப்படி டைனமிக்காக கொடுக்கறது, எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அதில் பார்த்துருக்கோம். ஃபார் சிம்பிளிசிட்டி நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இங்கே ஜஸ்ட்டு இதே ஃபைல் நேமை காப்பி பண்ணி இந்த இடத்துல ஃபைல் நேமாக கொடுத்துட போகிறேன். ஓகே, இதை மாற்றணும் இல்லை இதை டைனமிக் ஆக்கணும், இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த பைப்லைன் வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கோம். அதை போய் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு அந்த டீட்டெயில் இருக்கும். சரியா, இப்போ நமக்கு காப்பிக்கு பண்ணுறதுக்கான எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைல் உள்ள வந்துருச்சு. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த ஃபைல் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபைல் என்னவாகணும், நோட் புக் வழியா ஆட்டோமேட்டிக்கா ஒரு டெல்டா டேபிளா கிரியேட் ஆகணும். ஸோ அதுதானே இங்கே அடுத்த ஸ்டெப் பார்த்தோம். இந்த ஃபைலை நாம யூஸ் பண்ணி லேக் ஹவுஸ்லேருந்து ஒரு டேட்டா டேபிளுக்கு மாற்றணும். ஓகே, ஸோ டேபிளுக்கு மாற்றணும் அப்படின்னா அதை ஒன்று நான் மேனுவலாக பண்ணலாம், இல்லைன்னா அதையும் ஆட்டோமேட் பண்ணலாம். அதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நான் ஒரு நோட் புக் ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த நோட் புக் கிரியேட் பண்ணிட்டு இந்த நோட் புக்கை நான் இப்போ இங்கே கொண்டு வரணும். இங்கே என்ன பண்ணலாம், கன்வெர்ட் டு டேபிள், கன்வெர்ட் ஃபைல் டு டேபிள். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ இங்கே உள்ள போயிட்டு என்ன சொல்றது, மார்க்கெட்டிங். ஓகே, ஒர்க் ஸ்பேஸ் வந்து மார்க்கெட்டிங். இப்போ இதில் ஒரு நோட் புக் இல்லை அப்படிங்குது. இப்போ நான் என்ன பண்ணலாம், புதுசாக ஒரு நோட் புக் ஒன்று கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் நியூ அங்கேருந்தே கொடுத்து கிரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு இப்போ ஒரு நோட் புக் ஒன்று கிரியேட் ஆகுது. இந்த இடத்துல நோட் புக் வந்ததுக்கப்புறம் நான் 2 விஷயங்கள் இங்கே பண்ணணும். ஏன், ஒன்று என்னோட டேட்டா சோர்ஸ், அதாவது என்னோட லேக் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு நான் இந்த நோட் புக் சொல்லணும். ஸோ அதனால நான் டேட்டா சோர்ஸை ஆட் பண்ணுறேன், என்னோட எக்ஸிஸ்டிங் டேட்டா அதை ஆட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட்டிங் டேட்டா அப்படின்னு இருக்கிற இந்த பர்டிகுலர் இதில் இருக்கக்கூடிய ஒர்க் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இந்த இதை நான் இப்போ லோட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இது லோட் ஆகிடும். இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு ஃபைல் வந்து நான் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டேட்டா ஃப்ரேமில் இந்த ஃபைலு ஹெட்ரு ஃபைல் டேட்டா இங்கே ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டரில் என்ன ஃபைல் இருந்தாலும் எல்லா ஃபைலையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பெசிஃபிக்கான பேர் யூஸ் பண்ணலாமான்னா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்டார் யூஸ் பண்ணி அந்த ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ரைட் இன்டு வாட், டெல்டா ஃபார்மேட்டில் சேவ் ஆஸ் அ டேபிள் லேக் ஹவுஸ் டேபிள் அப்படின்னு பேரில் இதை சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. அவ்வளோதான். இங்கே போயிட்டு இதை ஃபைல் நேமை ரீநேம் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இந்த ஃபைல் நேமை ஓகே கன்வெர்ட் ஃபைல் டு டேபிள். ஓகே, கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நேராக இப்போ திரும்பவும் நம்ம எங்கே வர்றோம், பைப்லைனுக்கு வரோம். பைப்லைனுக்கு வந்துட்டு பைப்லைனில் இந்த இடத்துல வந்து திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட நம்ம சேவ் பண்ண அந்த நோட் புக் வந்துடும். நோட் புக்கும் வந்தாச்சு. இப்போ இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே இந்த டாஸ்க் கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும், இதை கொண்டு வந்து இதில் லிங்க் பண்ணிட்டோம்னா இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே இந்த டாஸ்க்கு இப்போ வந்துடும். ஸோ இந்த டாஸ்க் இருக்கு, இந்த டாஸ்க் இருக்கு, 2 டாஸ்க்கும் இப்போ நமக்கு ஃபுல்லாக ரெடியாக இருக்கு. ஓகேயா, இப்போ இதை என்ன பண்ணலாம், வேலிடேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ பைப்லைன் ஓகே has been validated. சேவ் பண்ணிக்கலாம். இந்த பைப்லைனை சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிட்டு இப்போ நாம இந்த பைப்லைனை ரன் பண்ணோம்னா என்ன ஆகும், நமக்கு ரெண்டு டாஸ்க்கு இப்போ நமக்கு நடக்கும். ஓகே, டாஸ்க் 1 காப்பி ஃபைல் ஃப்ரம்
லேக் ஹவுஸ் கீழே வந்துருச்சு கியூவில். இப்போ அந்த டாஸ்க் நடக்குது. என்ன பண்ணுது, நமக்கு ஃபைலை GitHubலேருந்து எடுத்துட்டு வந்து இங்கே காப்பி பண்ணி போட போகுது. ஓகேயா, இது ப்ராக்ரஸில் இருக்கு. இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே அடுத்த டாஸ்க்கு போகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரோல இங்கே உங்களுக்கு தெரியுது இப்போ டாஸ்க் முடிஞ்சிருச்சு. இந்த டாஸ்க் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாஸ்க்கு காப்பி HTTP டு லேக் ஹவுஸ். ஓகே, இந்த டாஸ்க்கு நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கு. நோட் புக்கை ஓப்பன் பண்ணி ஃபைலை எடுத்து என்ன பண்ணுது, டேபிளா கன்வெர்ட் பண்ணுது. கன்வெர்ட் பண்ணி உள்ள போட போகுது. இப்போ இந்த டாஸ்க் நமக்கு நடக்குது. ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ள இது முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த டாஸ்க்கும் இப்போ நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த டாஸ்க்கை கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு போய் அது போட்டுருச்சு, சக்சீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு டேட்டா லேக் ஹவுஸ் போயிட்டு இங்கே நாம் ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு டேபிளும் இருக்கணும், ஒரு ஃபைலும் இருக்கணும். டேபிளும் இருக்கு, இது உள்ள போனால் இதுக்குள்ள நமக்கு ஒரு ஃபைலும் இருக்கணும். ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா ஃபைலும் இருக்கும். ஃபைல் இருக்கு, நம்ம அந்த CSV ஃபைல் எடுத்து சொன்னோம், அதுவும் எடுத்து வந்துருச்சு. ஒரு டேபிள் எடுத்து சொன்னோம், அந்த டேபிள் எடுத்து வந்துருச்சு. அந்த டேபிள் உள்ள எல்லா டேட்டாவையும் லோட் பண்ணி நமக்கு கொடுத்துருச்சு. ஸோ இதோட இந்த லேக் ஹவுஸ்க்குள்ள டேட்டா வந்தாச்சு. பட் லேக் ஹவுஸுக்குள்ள டேட்டா வந்ததை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம இதை எடுத்துட்டு வேர் ஹவுஸ்ல போயிட்டு வேர் ஹவுஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. இப்போ நேராக நாம திரும்பவும் நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸ் போயிடுவோம். ஒர்க் ஸ்பேஸ் போயிட்டு இங்கே போய் நாம இப்போ என்ன பண்ணுவோம், வேர் ஹவுஸ் கிரியேட் பண்ணுவோம். வேர் ஹவுஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல நாம என்ன பண்ணலாம், பேரு நம்ம கொடுத்துக்கலாம், என்ன பேர் வேணுமோ. ஓகே, ஸோ ஜெனரிக்கா நம்ம என்ன பேர் வேணுமோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தடுத்ததுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட்டிங் ஓகே அப்படின்னு பேர் கொடுத்துட்டு இந்த பேருக்கு நாம ஒரு வேர் ஹவுஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வேர் ஹவுஸ் ஒன்று கிரியேட் ஆகுது. இப்போ வேர் ஹவுஸ் கிரியேட் ஆயிடுச்சு. பட் நம்ம ஃபர்ஸ்ட் கோல் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நாம இதுக்கு முன்னாடி சில லெசன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். அதுல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெசன்ல நம்ம என்ன பார்த்தோம், மெடாலியன் ஆர்கிடெக்சர் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அதுல பிரான்ஸ் டேட்டா வந்து ரால விழும், அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம வந்து டேபிளா கன்வெர்ட் பண்றோம், அதை எப்படி வந்து சில்வரை மாத்துறோம், சில்வரை எப்படி கோல்டா மாத்துறோம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டே இருந்திருக்கோம். ஓகே, இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பார்த்ததுல அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், பைப்லைன் வழியா பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், டேட்டா வேர் ஹவுஸ் வந்தோம். டேட்டா வேர் ஹவுஸ்ல வந்து சில விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். ஓகே, ஸோ இவ்வளவு பார்த்துட்டே வரும்போது இப்போ நாம பார்க்கறது என்ன அப்படின்னா இந்த டேபிள் சாரி இதுக்கு இடையில நம்ம ஒன்னொன்னு பார்த்தோம். அங்க என்ன பார்த்தோம்னா வந்து ஸ்டார் ஸ்கீமா பார்த்தோம். ஓகே, ஸ்டார் ஸ்கீமால வரும்போது நாம பார்த்த எக்ஸாம்பிள் வந்து ஆல்ரெடி ஃபேக்ட் டேபிள் இருக்கிறதாகவும் அதுல 5 டிம் டேபிள் இருக்கிறதாகவும் டைமென்ஷன் டேபிள் இருக்கிறதாகவும் நம்ம பார்த்தோம். ரைட், இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா என்கிட்ட இருக்க டேட்டா வருது, அந்த டேட்டா எப்படி இருக்குன்னா ஃபிளாட்டா இருக்கு. என்கிட்ட வந்து ஃபேக்ட் டேபிள் இல்லை, என்கிட்ட என்ன இல்லை, டைமென்ஷன் டேபிள் இல்லை. ஓகே, இப்போ அதை நான் எப்படி கிரியேட் பண்றது? ஓகே, ஏன்னா என்கிட்ட ஃபிளாட்டா வந்திருக்கு. ரைட், இப்போ இந்த டேட்டாவை வந்து நான் வந்து ஸ்டார் ஸ்கீமாவை மாற்றணும். அதை எப்படி நான் மாற்ற போறேன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டார் ஸ்கீமா பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நியூ SQL கொரி ஒன்று எழுதணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நியூ SQL கொரிக்கு வரணும். இந்த கொரியை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டெப் 1 அப்படின்னு போட்டுட்டு இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நமக்கு
ஒரு ஸ்கீமா வேணும், அதாவது ஒரு டேட்டா பேஸ் மாதிரி ஒரு ஸ்கீமா வேணும், ரைட்? இப்போ அந்த ஸ்கீமா ரெடி பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா அப்படின்னு வச்சுக்குவோம். வச்சுட்டு இந்த இடத்துல நாம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இஃப் நாட் எக்ஸிஸ்ட், என்ன எக்ஸிஸ்ட் இல்ல செலக்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறோம் இந்த இடத்துல. ஓகே, இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போடும்போது இப்போ எடுத்துறேன், டெலீட் பண்ணிடுறேன் எல்லாத்தையுமே. ஓகே, புரியணுங்கிறதுக்காக. ஓகே, திரும்பவும் ரீரைட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாவே எடுத்துட்டேன். ஓகே, செலக்ட் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்தா என்ன வரும், நமக்கு இந்த இடத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும். அதாவது ஸ்கீமானா இந்த டேபிள்ல இந்த இடத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும். இந்த இடம் எம்டியா இருக்கு. ஓகே, அப்போ எம்டியா இருந்தா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, இஃப், ஓகே, இஃப் நாட் எக்ஸிஸ்ட், எதுல, செலக்ட் ஃப்ரம் ஸ்கீமா, இந்த ஸ்கீமாங்கிற இதுல, ஓகே, வேர் நேம் இஸ் ஈக்குவல் டு ஸ்டேல் டேட்டா அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் இல்லைன்னா பிகின் என்ன பண்ணு, ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஓகே, அவ்வளவுதான், இதை சொல்றோம். இதை இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஒரு ஸ்கீமா கிரியேட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கீமா இப்போ வந்துருச்சா? இங்க டேபிள் எதுவுமே இல்லை இப்போ. ஓகே, டேபிள் இல்லை, ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான் இருக்கு. ஓகே, இது நான் சொல்லிக் கொடுக்குறது சில பேருக்கு சின்ன பிள்ளைத்தனமா தெரியலாம். ஓகே, ஆனா புரிஞ்சுக்கணும், ஏன்னா எல்லாரும் வந்து ஒரே லெவல்ல இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது, தெரியாது. அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்றேன், இந்த இங்கிலீஷை கூட நான் படிச்சு காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஜென்ரலா படிச்சீங்கன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஏன்னா இது புரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒன்னுக்கு சொல்லிட்டுனா அடுத்தது உங்களுக்கு பார்க்கும்போதே புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இதை நாம சொல்றோம். ஓகேயா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெப் 2க்கு போயிடும். ஸ்டெப் 2க்கு வரும்போது ஸ்டெப் 2ல என்ன பண்ண போறோம்னா, நாம ஒரு டேபிள் இந்த எல்லா டேபிளையும் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, டேபிள்ஸ், ஃபேக்டர் அண்ட் டிம் டேபிள்ஸ். ஓகே, நாம கிரியேட் பண்ண போறோம். நம்ம இந்த இடத்துல போயிட்டு நாம ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சிருக்க ஸ்கிரிப்ட் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்கிரிப்டை எடுத்து நம்ம இங்க போட்டோம் அப்படின்னா பேசிக்கா என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து நான் ஸ்கிரிப்டை தூக்கி இப்படி போடும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா தெரியும். ஆனா இதெல்லாம் நீங்க உட்காந்து திங்க் பண்ணா மட்டும்தான் இந்த ஸ்கீமா என்னென்னத்தை எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா இது டேட்டா இன்ஜினியரிங் பண்றவங்களுடைய வேலை. ஓகே, அதுதான் அவங்க ஃபுல் டைம் வேலை. இப்போ டேட்டா இன்ஜினியர்ஸ் வந்து இது எல்லாத்தையுமே பண்ணி பார்க்கணும். நான் காப்பி பண்ணி போட்டேன், எங்கேயோ ஸ்கிரிப்ட் இருக்கு எடுத்து அவன் போட்டான் அப்படின்னு நினைச்சு நீங்க நினைக்கலாம். இல்ல, இது எல்லாமே என்னன்னா ஸ்கிரிப்ட் வந்து நீங்க உட்காந்து கிராஃப்ட் பண்ணும். ஏன்னா இந்த சினாரியா உங்களுக்கு திங்க் பண்ணாதான் இது வரும். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஏன்னா நம்ம இதை பின்னாடி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டோர் ப்ரொசீஜர்ல எழுதி ஸ்டோர் ப்ரொசீஜர் வழியா இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த இஃப் நாட் எக்ஸிஸ்ட் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா இருக்கிறதுலயே நீங்க திரும்ப எழுத முடியாது. அப்போ இதெல்லாமே உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம இஃப் நாட் எக்ஸிஸ்ட் போட்டிருக்கோம். அப்புறம் என்ன பண்றோம், இஃப் நாட் எக்ஸிஸ்ட் செலக்ட் ஃபேக்ட் டேபிள் இருக்கா அப்படின்னு பாக்குறோம். எதுல, இந்த சேல்ஸ் அப்படிங்கிற இந்த டேட்டா பேஸ்க்குள்ள. இப்போ உங்க டேட்டா பேஸ் படிச்சீங்கன்னா தெரியும், இந்த ஸ்கீமா இந்த பர்டிகுலர் ஹையரார்க்கில இது ஒன்னும் ஒரு டேட்டா பேஸ். ஓகே, இப்போ இந்த டேட்டா பேஸ்ல ஸ்கேல்ஸ்ங்கிறது நம்ம கிரியேட் பண்ண டேட்டா பேஸ், அதுக்குள்ள இந்த ஃபேக்ட் டேபிள் இருக்கா அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஓகே, இப்போ நீங்க போனா ஒண்ணுமே இல்லை. அப்போ இல்லைன்னா என்ன பண்ணு, இதை கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி இதை கிரியேட் பண்ணுன்னா இதுல என்னென்னலாம் காலம் வேணும் அப்படிங்கறத காலம் 1 by 1 நம்ம என்ன பண்றோம், இங்க ஹைலைட் பண்ணிக்கிட்டே வரும். சரி, கொடுத்துக்கிட்டே வரும். இப்போ எனக்கு என்னென்ன காலம் வேணும் அப்படின்னா, ஃபேக்ட் டேபிள்ல எனக்கு என்ன இருக்கணும், ஃபேக்ட் டேபிள்னா என்ன, டைமென்ஷன் டேபிள்னா என்னன்னு தெரியாதவங்க அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அது பத்தின டீட்டெயில் தெரியும். ஏன்னா அதுல ஃபுல்லா இதை பேசிக்கா ஃபவுண்டேஷனை கவர் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்தீங்கன்னா நமக்கு தேவை என்ன, ஒரு ஆர்டர் ஐடி வேணும், இன்னொன்று வந்து கஸ்டமர் ஐடி வேணும், சேல்ஸ் வேணும், ஆர்டர் டேட்டா வேணும், ரீஜனல் டேட்டா வேணும், டிஸ்கவுண்ட் டேட்டா வேணும். ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த டேட்டா டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேபிள்ல டேட்டால இந்த டேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த டேட்டால கஸ்டமர் ஐடி மட்டும்தான் இருக்கு, கஸ்டமர் நேம் இருக்கு, கேட்டகரி இருக்கு, சப் கேட்டகரி இருக்கு, சிட்டி இருக்கு, ஆர்டர் டேட் இருக்கு. இங்க கேட்டகரி ஐடி இல்ல.
ஓகே, அப்போ சப் கேட்டகரி இருக்கு, அதுக்கும் இல்லை. ரீஜன் இருக்கு, ரீஜனுக்கு ஐடி இல்லை. கஸ்டமர் இருக்காங்க, கஸ்டமருக்கு ஐடி இல்லை. ஆர்டருக்கு மட்டும்தான் ஐடி இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இப்ப இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நாம டிம் டேபிள் கிரியேட் பண்ணும் போதே நமக்கு கஸ்டமர் ஐடின்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணிக்கிறோம், கேட்டகரி ஐடின்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணிக்கிறோம் அடிஷ்னலா, அப்புறம் ரீஜன் ஐடின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த மூணையும் கிரியேட் பண்ணி ஃபேக்ட் டேபிளுக்குள்ள கொண்டு வரோம். ஓகே, அதுக்கு அடுத்ததாக டைமென்ஷன் டேபிள் வேணும் இல்லையா? அந்த டைமென்ஷன் கஸ்டமர் ஐடி என்ன, அவருடைய நேம் என்ன அப்படின்னு ஸ்டோர் பண்றோம். அதே மாதிரி கேட்டகரி என்ன, சப் கேட்டகரி என்ன, கேட்டகரியோட ஐடி என்ன அப்படின்னு கொண்டு வரோம். அப்புறம் ரீஜனல்ல என்னெல்லாம் வேணுமோ ரீஜன்ல டேட்டா கொண்டு வரோம். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்னா ஒரு டேபிளா இப்போ கிரியேட் பண்ண போறோம். இப்போ இதை ரன் பண்ணா பேசிக்கா என்ன ஆகும்னா இந்த இடத்துல நமக்கு டேபிள் கிரியேட் ஆகணும். ஓகே, வெரி நைஸ். சின்டெக்ஸ் எரர். லெட்ஸ் லுக் அட் கோட் நம்பர், லைன் நம்பர் 30ல. ஓகே, இன்கரெக்ட் சின்டெக்ஸ் கமா இங்க ரிமூவ் பண்ணிட்டேனா இல்ல போட்டேனான்னு தெரியல, பார்த்தலாம். ஓகே, ஸோ இப்போ ரன் ஆயிடுச்சு. எந்த இடத்துல ஏதோ கமாகமா நான் வந்து இது பண்ணும்போது போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதே கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண திரும்ப ரன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 டேபிள் நமக்கு இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஸ்டெப் 2 நம்ம 4 டேபிள் கிரியேட் பண்ணிட்டு, இப்போ ஸ்டெப் 3ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேசிக்கா ஸ்டெப் 3ல ஓகே நம்ம இன்செர்ட் பண்ணணும். Insert data into tables. ஓகே, இங்க போட்டாச்சு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம், நாம ஒரு டேபிள்ல இந்த இடத்துல இன்சர்ட் இன்டு சேல்ஸ், சேல்ஸ்னுடைய இந்த கஸ்டமர் டேட்டால ஓகே கஸ்டமர் ஐடியும் கஸ்டமர் நேமும் இருக்கு இதுல. ஓகே, அதான கிரியேட் பண்ணோம். அங்க நம்ம என்ன பண்றோம்னா செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஓகே அப்படிங்கிற இந்த இடத்துல இருந்து நாம டிஸ்டிங்க்டா நேமை மட்டும் செலக்ட் பண்றோம். இப்ப போய் பார்த்தோம்னா ஏன் இதை செலக்ட் பண்றோம் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த டேபிளுக்கு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய டேட்டா டேபிளுக்கு வந்தோம்னா இப்போ நான் போயிட்டு இங்க போய் ஆதித்தி அப்படின்னு செலக்ட் பண்ணனா இவ்வளோ ஆதித்தி இருக்கு. ஆதித்திங்கிறவங்க இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ அந்த ஆதித்திங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே ஒரு ஐட்டம் ஆர்டர் ஐட்டம் கூட இருக்கலாம், பல ஆர்டர் ஐட்டம் கூட இருக்கலாம். ஏன்னா இந்த டேட்டா வந்து நமக்கு என்னவே இருக்குன்னா வந்து டூப்ளிகேட்டாவே இருக்கு. அப்போ எனக்கு இந்த கஸ்டமருக்கு நான் எப்படியா ரேண்டம் நம்பர் கொடுத்தேன்னா ஆதித்திக்கே பல நம்பர் வந்துடும். என்னால் யூனிக் கொடுக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால என்ன பண்றேன் நான் இந்த இடத்துல போயிட்டு இப்போ இந்த செலக்ட் ஸ்கிரிப்டை மட்டும் ரன் பண்ணேன் அப்படின்னா இது எந்த டேபிள்ல இருந்து ரன் ஆகுது சொல்லுங்க பாப்போம் யாராவது. இது எந்த டேபிள்ல இருந்து ரன் பண்றோம் அப்படின்னா பேசிக்கா நாம ஓகே ஸோ மார்க்கெட்டிங் டேட்டா வேர்ஹவுஸ் லேக் டிபிஓ மார்க்கெட்டிங். ஓகே, இது இந்த இடத்துல இருக்கு, அது அந்த டேபிள். ஓகே, மார்க்கெட்டிங் டேட்டா. ஓகே, should be fine. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த லேக் ஹவுஸ்ல இருக்கிற இந்த டேபிள்ல தான் நம்ம லோட் பண்ணோம். ஃபைல்ல இருந்து இங்க லோட் பண்ணிட்டோமா. இதுல இந்த ஒரிஜினல் டேபிள்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க போயிட்டு நான் சொல்றேன் செலக்டா டிஸ்டிங்க்டா யூனிக் வேல்யூவா எடுத்துக்கோ. அந்த வேல்யூவை எடுத்துட்டு அந்த வேல்யூக்கு ஒரு ரேங்கிங் நம்பர் ஒன்று கொடுத்துக்கோ.
அது கஸ்டமர் நேமுக்கு கஸ்டமர் ஐடின்னு அதை கால் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஓகே, இப்போ அதுதான் வந்து இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு நடக்கிறது இங்க. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர். ஓகே, அதுவும் என்ன யூனிக்கா உள்ள நேமுக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் டூப்ளிகேட்டுக்கெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டிஸ்டிங்க்ட் எடுத்துருச்சு, அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுச்சு, ஒரு நம்பரை அசைன் பண்ணிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுதான் ஸ்டெப் 3ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல இது மாதிரி நான் கஸ்டமர் எல்லாம் தனியா எடுத்து ஒரு டேபிள்ல போட்டுக்கிறேன். ஓகே, கேட்டகரி எல்லாம் ஒன்னா எடுத்து அதுக்கு தனியா நேம் போட்டு ஒரு இடத்துல போட்டுக்கிறேன். அப்புறம் சிட்டி, ஸ்டேட், ரீஜன் எல்லாம் எடுத்து அதை எடுத்து இன்னொரு இடத்துல போட்டுக்கிறேன். ஓகே, இது மூணுத்தையும் எடுத்து நான் போட்டுட்டு இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரன் பண்றேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஏன்னா இந்த வேர் ஹவுஸ் பேர் நான் மாத்தினதுனால இந்த பேர் வயசு நான் மாற்றணும். அதனால என்ன பேர் கொடுக்குறோமோ அந்த பேர் இந்த இடத்துல இருக்கணும். ஓகே, இப்போ இந்த 3 டேபிளுக்கும் நான் என்ன பண்றேன், இந்த டேட்டாவை இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 3 டேபிள்லயும் என்னோட டேட்டா வந்து இன்செர்ட் ஆயிடும். ஓகே, ஸோ ரீஜனல் டேட்டா எல்லாமே இதுக்குள்ள எனக்கு இப்போ சாரி அந்த டைமென்ஷன் டேட்டால எனக்கு தேவையான யூனிக் டேட்டா எல்லாமே ஆட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து நான் பண்ண 3வது ஐட்டம். ஓகே, இப்போ ஸ்டெப் 4. ஸ்டெப் 4ல என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நாம ஒரு வியூ ஒன்று கிரியேட் பண்றோம். ஓகே, ஒரு வியூ ஒன்று கிரியேட் பண்றோம். இந்த வியூ எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வியூ வந்து ஆக்சுவலா இந்த மார்க்கெட்டிங் டேட்டா அப்படிங்கிற இந்த நான் சொன்ன காமிச்சேன் இல்லையா, டெல்டா லேக் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய லேக் ஹவுஸ் டேபிள்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், அந்த மார்க்கெட்டிங் டேட்டாவை எடுக்கிறோம். ஏன் இது எடுக்கிறோம் அப்படின்னா, பேசிக்காவே என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு டேட்டா எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, இப்போ வியூக்கு இப்போ வந்து டேபிளுக்கு போனோம் அப்படின்னா, கேட்டகரியில போனோம் அப்படின்னா, கேட்டகரியை கிளிக் பண்ணோம்னா நமக்கு கேட்டகரியில எல்லா யூனிக் கேட்டகரியும் வந்துருச்சு. பாருங்க, பேக்கரி இஸ் அ கேட்டகரி, பிஸ்கட் வந்து சப் கேட்டகரியா இருக்கிறதுனால 1, பேக்கரி இஸ் அ கேட்டகரி பட் கேக்குன்னு இருக்கிறதுனால அது என்ன ஆயிடுச்சு நம்பர் 3. ஸோ ஏன்னா 1ல கேட்டகரி இருக்கு, சப் கேட்டகரி வேறையா இருக்கிறதுனால ஒன்னுக்கும் ஒரு யூனிக் ஐடி கொடுத்துருக்கோம். ரெண்டையும் கம்பைன் பண்ணி நாம ஒரு யூனிக் ஐடி கொடுத்துருக்கோம் இங்க. இப்போ இது மாதிரி ரீஜன்லயும் இருக்கும். ஓகே, ரீஜன் டேட்டாக்கு போனோம்னா ரீஜன்ல என்ன இருக்கு, சென்னையிலயே என்ன இருக்கு, சென்னை இருக்கு, சென்னை ஈஸ்ட் இருக்கு, சென்னை வெஸ்ட் இருக்கு. ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணிருக்கோம், ரீஜன் போட்டுக்கிறதுனால ஒன்னுக்கும் ஒரு யூனிக் ஐடி அசைன் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி 3க்கும் ஒன்னு கஸ்டமருக்கும் யூனிக் ஐடி அசைன் பண்ணிருக்கோம். இப்போ ஃபேக்ட்டுக்கு வந்தோம்னா ஃபேக்ட் வந்து எம்டியா இருக்கு. ஓகே, இப்போ நான் லோட் பண்ணேன் அப்படின்னா டைரக்டா என்னோட டேபிள்ல நான் லோட் பண்ணேன் அப்படின்னா வியூல இருந்து சாரி என்னோட லேக் ஹவுஸ்ல இருந்து பண்ணேன்னா எனக்கு கஸ்டமர் ஐடி இருக்காது, கேட்டகரி ஐடி இருக்காது, ரீஜன் ஐடி இருக்காது. ஸோ எனக்கு இந்த டேட்டா வந்து கரெக்டா கிடைக்காது. இப்போ நான் டேட்டாவை கரெக்டா கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய டேட்டால நான் ஜாயின் கொரி எழுதணும் ஃபர்ஸ்ட். அப்பதான் என்ன பண்ண முடியும், அதை கொண்டு வர முடியும். ஸோ அதனாலதான் என்ன பண்றோம்னா கிரியேட் வியூ. ஓகே, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ட் டேபிள் மாதிரியே ஒரு வியூ கிரியேட் பண்ணி இதுல இருந்து எடுத்துட்டு வந்து அதை ஜாயின் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஜாயின் கொரி எழுதி இது எல்லாத்தையும் என்ன பண்றோம்னா ஜாயின் பண்ணி ஒரு வியூ ஒன்று எழுதிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வியூல நமக்கு ஒரு வியூ ஒன்று வந்துடும். ஓகே, இப்போ வியூ வந்துருச்சா, இப்ப போய் இதுல போய் பார்த்தோம்னா நமக்கு தேவையான அந்த டேட்டா வந்து வியூல இருக்கும். ஓகே, இப்போ வியூல வந்தாச்சு. இந்த வியூல எல்லா டேட்டாவும் இருக்கு, 2020 இருக்கு, 2021 இருக்கு, எல்லாமே இது உள்ள இருக்கு. ஓகே, இதோட முடிஞ்சிருச்சு. இப்போவும் நான் ஃபேக்ட்டுக்கு போறேன், ஃபேக்ட்ல போய் பார்க்குறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு எம்டியா தான் இருக்கு இங்க. ஓகே, இப்போ 5வது ஸ்டெப் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 5. ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 5ல ஐ வாண்ட் டு கிரியேட் அ ஸ்டோர் ப்ரொசீஜர். யாரெல்லாம் டேட்டாபேஸ் படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும் ஸ்டோர் ப்ரொசீஜர்னா என்னன்னு. ஓகே, ஸோ இப்போ ஸ்டோர் ப்ரொசீஜர் இங்க எழுதுறோம். இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர்ல என்ன பண்றோம் அப்படின்னா பேசிக்கா நாம இயர் மட்டும் இன்புட்டா கொடுக்க போறோம். இப்போ எனக்கு 2021 டேட்டா மட்டும் இன்செர்ட் பண்ணு, என்கிட்ட பல வருஷ டேட்டா இருக்கு இதுல. ஓகே, இந்த டேட்டா இன்புட் வந்துச்சு இல்லையா, இந்த இன்புட்ல இப்போ போய் பார்த்தீங்கன்னா கேலண்டர் டேட் இருக்கு, ஆர்டர் டேட் இருக்கு, இயர்லாம் கிடையாது.
இப்போ இந்த ஆர்டர் டேட்டை போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2023, 2021, 20 எல்லாமே இருக்கு எங்கிட்ட. இப்போ எனக்கு தேவை என்ன? எனக்கு தேவை 2021 ஏதோ ஒரு இயர், நான் என்ன இயர் கொடுக்குறோம் அந்த இயரோட டேட்டா மட்டும் எனக்கு வேணும் as a இன்புட். ஸோ அப்போ ஒவ்வொரு வருஷமும் என்ன இருக்கலாம், அந்த கஸ்டமர் வந்து புதுசாக வந்திருக்கலாம். ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு யூனிக் ஐடி அசைன் பண்ணு. அப்படி இருந்தால் அதை எடுத்து டிம்ல போடு. அதே மாதிரி கேட்டகரி, புது கேட்டகரி ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா புது கேட்டகரி எடுத்து கேட்டகரியில் போடு. ரீஜன் புதுசாக ஏதாவது வந்துருச்சுன்னா ரீஜன் எடுத்து ரீஜனில் போடு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம். அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இங்கே நம்ம சேல்ஸ்லையும் போயிட்டு அந்த டேபிளில் நம்மளுடைய ஃபேக்ட் டேபிள்லேயே நம்ம அப்டேட் பண்ணுறோம். இதுதான் இங்கே நம்ம பண்ணுறது. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இட் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் தி ஸ்டோர் ப்ரொசீஜர். ஏன்னா இங்க உள்ள டேட்டா எதுவுமே இருக்காது. இப்போ நான் போய் பார்த்தனால டேட்டா இருக்காது. ஏன்னா நான் எந்த இன்புட்டும் கொடுக்கல. ஓகே, நான் ஏன்னா டேட்டாவை ரன் பண்ண சொல்லி எந்த இன்புட்டும் கொடுக்கல. இயர் இன்புட் கொடுக்காதனால எதுவுமே இங்கே ஃபேக்ட் டேபிள்ல இருக்காது. ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 6. ஓகே, ஸ்டெப் நம்பர் 6. ஸ்டெப் நம்பர் 6ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நாம போயிட்டு இப்போ இந்த டேட்டாவை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அதாவது என்ன பண்ண போறோம், ஃபேக்ட் டேபிளுக்கு ஓகே இன்சர்ட் டேட்டா இன்டு ஃபேக்ட் டேபிள். இன்புட் பண்றதுக்கு எதாவது எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இப்போ இங்க எக்ஸிக்யூட் பண்ண போறது இந்த ஸ்டோர் ப்ரொசீஜரை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அதுக்கு நமக்கு தேதி என்ன வேணும், 2020 2021 என்ன ஒரு இயர் வேணும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும், டேட்டா வரணும். இந்த இடத்துல என்ன வருது தப்பு, ஏன் தப்பு அப்படின்னா ஏன் தப்பு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல நமக்கு பேசிக்கா இந்த இடத்துல மார்க்கெட்டிங் இருக்கு. இந்த இடத்துல நம்ம மார்க்கெட்டிங் டேட்டா அப்படிங்கிறது நம்மளுடைய லேக் ஹவுஸினுடைய நேம். ஓகே, அதனால நமக்கு இந்த இடத்துல தப்பு வருது. ஓகேயா, ஸோ எரர் அடிச்சது, அதனாலதான் அடிச்சது. ஓகே, ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது இங்கே சேவ் ஆகிருக்கணும். ஆகாது. 90% போய் பார்த்து இப்போ நான் இதை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகே சேவ் ஆகிருக்கு. ஸோ அதனால எனக்கு இது கவலை இல்லை. இப்போ போயிட்டு நான் ஸ்டெப் 6ல போயிட்டு திரும்ப ரீரன் பண்ணேன் அப்படின்னா இட் ஷுட் ரன் நவ். ஓகே, இப்போ எனக்கு ஃபேக்ட் டேபிளுக்கு போனேன் அப்படின்னா இந்த ஃபேக்ட் டேபிள்ல எனக்கு டேட்டா இங்க இருக்கணும். ஓகே, ஸோ ஃபேக்ட் டேபிள்ல இப்போ பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கு, ஃபேக்ட் டேபிள்ல எனக்கு டேட்டா வந்துடுச்சு. வந்ததோட மட்டும் இல்லாமல் என்ன வந்திருக்கு, நான் ஜாயின் யூஸ் பண்ணதுனால எனக்கு கஸ்டமரோட ஐடி வந்திருக்கு, கேட்டகரி வந்திருக்கு, அவங்க என்ன சேல்ஸ் பண்ணாங்க, என்ன டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான். இப்போ இந்த டேட்டா எனக்கு கரெக்டாக வந்திருக்கா வரலையா அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா நான் எஸ்கியூஎல் கோரி எழுதியும் இதே தான். ஜஸ்ட் நான் எஸ்கியூஎல்ல பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு எஸ்கியூஎல் கோரி எழுதி அதே விஷயத்தையே நாம் 2020 போட்டிருக்கோம், அதனால வராது, ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நம்மகிட்ட 2020 டேட்டாவே இல்லை. இப்போ 2021 போட்டேன் அப்படின்னா நமக்கு என்ன வரணும், டேட்டா வரணும். ரைட்டா, இப்போ டேட்டா வரும். வருதா, போன எக்ஸிக்யூட்ல வரல, இந்த எக்ஸிக்யூட்ல வருது, ஏன்னா இந்த டேட்டா இருக்கு. இப்போ இதுதான் நம்ம டேட்டாவை எப்படி நம்ம என்ன பண்ணியிருக்கோம். இப்போ இது வரைக்கும் பைப்லைன்ல டேட்டாவை உள்ள கொண்டு வந்திருக்கோம், லேக் ஹவுஸுக்கு கொண்டு வந்து லேக் ஹவுஸ்லேருந்து ஃபைலுக்கு பண்ணிட்டு அதை வந்து லேக் ஹவுஸ்லேயே டெல்டா டேபிளாக கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த டெல்டா டேபிள்லேருந்து நம்ம வேர் ஹவுஸுக்கு வந்து வேர் ஹவுஸில் வந்து நம்ம ஒரு ஸ்கீமா சேல்ஸ் டேட்டான்னு ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணிட்டு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டு அது உள்ள 4 டேபிள் கிரியேட் பண்ணி அந்த 4 டேபிளுக்கும் நமக்கு தேவையான டேட்டாவை என்ன பண்ணியிருக்கோம், கொரி வழியா நம்ம டேட்டாவை வந்து எஸ்கியூஎல் வழியா நம்ம இந்த டேட்டாவை வந்து உள்ள கொண்டு வந்திருக்கோம். இதுதான் இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்காது. ஓகே, இப்போ இதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வருது. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, ஓகே எனக்கு பேவரேஜோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியணும்னா இப்படி கொரி எழுதுனா அவங்க போதும். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஓகே டிசி அப்படின்னா என்ன,
இந்த இடத்துல கேட்டகரி நேம், ஓகே, இயர், ஆர்டர் டேட்லேருந்து இயர் எடுத்துக்கிறோம், மந்த் எடுத்துக்கிறோம், சேல்ஸ், டோட்டல் சேல்ஸ் எடுத்துக்கிறோம், ஃப்ரம் ஃபேக்ட் டேபிள்லேருந்து எடுத்துக்கிட்டு இன்னர் ஜாயின் வந்து எதுக்கு கொடுக்குறோம், நம்ம கேட்டகரியிலேருந்து கேட்டகரி ஐடி எடுத்துக்கிறோம், அதை குரூப் பண்ணுறோம், அதை குரூப் பண்ணி நாம் ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2021 ஓகே ஃபுட் அண்ட் கிரைன் கேட்டகரியில என்ன சேல்ஸ் நடந்துச்சு, ஸ்நாக்ஸ்ல என்ன சேல்ஸ் நடந்துச்சு, எக்ல என்ன சேல்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்தந்த மாசத்தினுடைய ஒவ்வொரு மாசத்துலயும் ஒவ்வொரு கேட்டகரியில என்ன சேல்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்மளால கிளியரா பார்க்க முடியும். ஓகே, இது மாதிரிதான் நம்ம பார்க்கலாம். அதே வந்து டாப் செல்லிங் ஐட்டம், ஓகே, கஸ்டமர் இன் ஈச் ரீஜன், ஒரு ரீஜன்லயும் கஸ்டமர் டாப்பா வாங்கின ஐட்டம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு அதே தான் சேம் செலக்ட் சிட்டி ஸ்டேட் ரீஜன், ஓகே, இன்னர் ஜாயின் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், இப்போ அந்த கொரிய ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கிடைக்கிறது என்ன, பேசிக்கா யூசுப் அப்படிங்கிறவரு கோயம்புத்தூர்ல சென்ட்ரல்ல இந்த ஐட்டம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சேல்ஸ்ல இந்த ரீஜன்ல இவர் தான் நம்பர் 1. ஓகே, ஷா, கார்த்திகா, ஜேம்ஸ், வில்லியம் இவங்க எல்லாமே ஒரு ரீஜன்லையும் யார் யாரெல்லாம் டாப் சேல் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் நம்மளால எடுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு ரீஜன்லையும் யார் யார் என்ன பண்றா அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்புறம் மாதிரி இதை எடுத்தோம் அப்படின்னா சேல்ஸ் பேட்டர்ன், ஓகே, ஒரு சேல்ஸ் பேட்டர்ன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி சேல்ஸ் பேட்டர்ன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ 2021 12th மந்த்ல எப்படி நடந்துச்சு, 11th எப்படி நடந்துச்சு, ஒவ்வொரு மாசமும் சேல்ஸ் எப்படி நடந்துச்சு, அப்போ நமக்கு தெரியும் ஓகே இந்த மாசம் தீபாவளி அதனால கூட நடந்துச்சு, இந்த மாதிரி பொங்கல் அதனால கூட, கிறிஸ்துமஸ் அதனால நடந்துச்சு, இல்ல ரம்ஜான் அதனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், மாசத்துக்கு தகுந்த மாதிரி ஏன் இந்த மாசம் கூட போச்சு, ஏன் இந்த மாசம் குறைஞ்சது, ஆவரேஜ் சேல்ஸ் என்ன, எதனால இப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஓகே, ஸோ அப்புறம் ப்ரெஃபரன்ஸ், இப்போ யார் என்ன ப்ரிஃபர் பண்றா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரிஃபரன்ஸை வச்சும் பார்க்கலாம். அதாவது அதுக்காக கொரி எழுதணும்னா நம்ம எந்தெந்த சிட்டியில யார் என்ன ப்ரிஃபர் பண்றா அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். ஓகே, ஸோ டிஸ்கவுண்ட் அண்ட் ப்ராஃபிட், நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால நமக்கு என்ன மாதிரி ப்ராஃபிட் வந்துச்சு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவும் நம்ம அதுக்காகவும் கோரி எழுதி ஐட்டம் பை ஐட்டமோ இல்லை ஒரு ஏரியா வைட்டாவோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதையும் பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2021 டோட்டல் சேல்ஸ் இவ்வளோ நடந்துச்சு, டோட்டல் டிஸ்கவுண்டட் சேல்ஸ் இவ்வளோ, நெட் சேல்ஸ் இவ்வளோ. ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக இந்த நம்பரை பார்த்துட்டு நம்ம நல்லா வியாபாரம் நடந்திருக்குன்னு நினைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 மாசத்துலையும் பார்த்தீங்கன்னா என்ன சேல்ஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கழிச்சுட்டு நெட் சேல்ஸை பார்த்தா தான் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இது ஓவராலாக நம்ம டேட்டாவை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது இங்கே இருக்கு. ஓகே, இப்போ இதே நம்ம மாடலுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற மாடலில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாடலை வச்சு நம்ம ரிப்போர்ட்ஸும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தாதான் 2 மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஒன்று நாம இருக்கிற மாடலையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம், இன்னொன்று நம்ம புதுசாக ஒரு மாடல் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அதாவது சிமெண்டிக் டேபிள் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் டெமோ அப்படிங்கிறதுனால நான் இருக்கிறத யூஸ் பண்ணுறேன். என்னோட கேட்டகரி ஐடியை தூக்கி நான் இங்கே போட்டுடுறேன். 1 to many ரிலேஷன்ஷிப், 1 இங்கே இருக்கு, மெனி இங்கே இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஓகே, கஸ்டமர் ஐடியை யூஸ் பண்ணி இங்கே தூக்கி போட்டோம் அப்படின்னா கஸ்டமர் ஐடி டு ஓகே கரெக்டான போட்டேன். Customer ID. Okay, let me delete because I remapped wrongly. Okay, because customer name come up map enter customer ID to customer ID. Okay, thing இதுவும் கரெக்டாக தான் பண்ணிருப்போம், ஜஸ்ட் ஒரு வேலை பார்த்துக்கலாம். ஓகே, இது கஸ்டமர் ஐடி டு கஸ்டமர் ஐடி. ஓகே, ரீஜன் டு ரீஜன் ஐடி. ஓகே, ஸோ இதை பண்ணிட்டு இப்போ மேப் பண்ணியாச்சு. 1 to many ரிலேஷன்ஷிப் நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துட்டு நேராக நியூ ரிப்போர்ட் போயிட்டு நாம இந்த நியூ ரிப்போர்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா நாம இங்கேருந்து என்ன பண்ணலாம், இப்போ நியூ ரிப்போர்ட்டு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக நம்ம என்ன வேணுமோ நியூ ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே போயிட்டு நம்ம ஃபேக்ட் டேபிளில்
இல்லை ரீஜன் டேபிள்லையோ நம்ம இதை எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம ரீஜன் ஐடி சேல்ஸ். ஓகே, இங்கேருந்து எடுத்து நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம இதை பண்ணலாம். ஓகே, ஸோ ரிப்போர்ட்டில் நம்ம ரிப்போர்ட்டாக இது பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த ரீஜனில் எந்த ரீஜனில் என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸ்ட் ரீஜன். ஓகே, இப்போ கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸ்ட் ரீஜன், வெஸ்ட் ரீஜன், டேட்டாக்கு தகுந்த மாதிரி இருக்கிற டேட்டாக்கு தகுந்த மாதிரி இங்கே நமக்கு மாறும். ஓகேயா? ஸோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ மேபி சம் லிங்கேஜஸ் எரர் இருக்கலாம், பார்க்கணும். பட் ஜென்ரலாக நம்ம டேட்டாக்கு தகுந்த மாதிரி நம்ம கிராஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு மாறும். ஓகேயா? Okay. Okay. I think that's all from me for the day. So இந்த இது எல்லாமே இது உள்ள இருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேலை இதை பண்ணி பார்க்கணும், லேபா பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் கொடுத்த என்னோட GitHub repoல நான் கொடுத்த இந்த டேட்டா இருக்கு, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இது உள்ள இருக்கு. இது உள்ள போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் இங்க இருக்கு. அந்தந்த ஸ்டெப்புக்கு தகுந்த ஸ்கிரிப்டும் இங்க எழுதி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு டேபிள்லையும் என்னென்னலாம் பண்ணணுமோ இது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கனாலே இது எல்லாமே வேலை செய்யும். ஆஸ் லாங் அஸ் இந்த இடத்துல நேமை மட்டும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா போதும், இது எல்லாமே வேலை செய்யும். இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன உங்கள் வேற டேட்டா லேக் ஹவுஸ் நேமோ அந்த நேம் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சேல்ஸ் டேட்டா அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்கள் டிபிஓ, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இங்கே கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா, கிரியேட் பண்ணும்போது இங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய நேம். ஓகே, இந்த நேமை மாத்திட்டீங்க அப்படின்னா இந்த நேம் மாறும். ஓகே, ஸோ இதுதான் சின்ன டீட்டெயில்ஸ் நீங்க பார்க்க வேண்டியது, கவனிக்க வேண்டியது. ஓகே, ஸோ இதை பார்த்துட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு லேப். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. இது இல்லாம உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இதே தான், ஆனால் வேற டேட்டா செட்டை யூஸ் பண்ணி அவங்க உங்களுக்கு சேல்ஸ் டேட்டாவை யூஸ் பண்ணி இங்க எப்படிலாம் டேபிள் பிரிக்கலாம். இப்போ நான் சொன்ன அதே தான், பட் ஆனால் இங்க வேற மாதிரி டேபிள் பிரிச்சிருப்பாங்க. ஓகே, ஒன்றையும் பிரிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் ELT, அதாவது எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் லோடு எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு சொல்லுது. ஓகே, அடுத்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல லோடிங் 2021 இயர் டேட்டா மட்டும் எப்படி அப்படிங்கிறது இங்க சொல்லுது. ஓகே, இதே இது டோட்டல் சேல்ஸ் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, ஸோ ஒன்றும் என்ன சொல்லுதுங்கிறது இந்த ப்ளூ கலர் நோட்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு இது என்ன பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். இது ஒரு ஆப்ஷன். இது இல்லாம இன்னொன்னு இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ரெண்டாவது கொரி. ஓகே, இந்த கொரிக்கு வந்தீங்கன்னா இவங்க இது வேற ஒரு டேட்டா செட்டு, இது வந்து சாம்பிள் டேட்டா செட். ஓகே, நம்ம கிரியேட் பண்ணும்போதே இந்த இடத்துல டேட்டாவை காப்பி டேட்டா பண்ணும்போது சாம்பிள் டேட்டான்னு ஒன்று இருக்கும். அதுல டாக்ஸி ரைடு அனாலிசிஸ் சினாரியோ, நியூயார்க்குடைய டாக்ஸியோட டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டோட்டல் ட்ரிப்ஸ் என்ன, ஆவரேஜ் ட்ரிப்ஸ் என்ன, ஓகே அப்படிங்கிறதெல்லாம் அவங்க இங்க யூஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகே, ஒரு வேலிடேஷனையும் ஒன்றையும் காமிச்சிருக்காங்க. கவுண்ட்டு இந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணி பண்றது எப்படிங்கிறத இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு அந்த லேப்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதனால இது மூணையும் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், எதுக்காக பண்றோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க, கேட்டிங்கன்னா நம்ம இதை பண்ணிக்கலாம்.